ஹலோ விவர்ஸ், குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய பிரைடல் ஹேர் ஸ்டைல் இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹேரை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஹேரை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேரை ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கணும். அதுக்கும் அப்புறம் க்ரிம்பிங் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும் இந்த ஹேர் ஸ்டைலை பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போது க்ரிம்பிங் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹேரில் நான் ஒரு சி செக்ஷன் எடுக்கிறேன். அந்த ஐப்ரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 அதை அடையாளமாக வச்சுட்டு நான் அங்கேருந்து அந்த சி செக்ஷன் நான் எடுக்கிறேன். இந்த சி செக்ஷன் ஏரியாவில் முதல்ல பஃப் கொடுக்க போகிறோம். நான் இப்போ இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரண்ட் ஸ்டைலாக நான் பண்ண போகிறது ஃபுல் பஃப் பண்ண போகிறேன். ஸோ அதை வேரியஸ் மெத்தடில் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட். ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் ஒரு பிரைடை ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல், இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சி செக்ஷனோட டெப்த் பார்த்திங்கன்னா அந்த க்ரௌன் ஏரியான்னு சொல்லுவாங்க. நம்மளோட அந்த உச்சந்தலை வரைக்கும் நம்ம இந்த சி செக்ஷனை கொண்டு வரணும். நம்ம டம்மியில் எடுக்கும்போது அவ்வளோ கிளியராக நம்மளுக்கு எடுக்க முடியாது. நான் ஓரளவுக்கு எடுக்கிறேன். பட் நம்ம ரியல் ஹேரில் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு அந்த சீக் ஒரு கோடு மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் எடுத்துக்கிட்டு இப்போது இதில் நம்ம பஃப் பண்ண போகிறோம். பஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இந்த மாதிரி சின்னதாக ஒரு லேயர் எடுத்துக்கிறேன். இதை பேக் கோம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேக் கோம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பஃப் நல்லா நிற்கும். ஸோ நான் இப்போது இந்த டம்மியில் பண்ணுறதுனால அதை அடிக்கடி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஹேர் ஸ்டைல் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலை. பட் நம்ம ரியல் ஹேரில் பண்ணும்போது, பிரைடுக்கு பண்ணும்போதும் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோன்னா இன்னும் கூட நல்லா பஃப் போல்டாகவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக ஹேர் எடுத்துட்டு அந்த சி செக்ஷன் எடுத்தோம் இல்லையா, அந்த ஹேரை ஃபுல்லாக இந்த மாதிரி கோம் பண்ணி இப்போது பஃப் பண்ணிக்கலாம். பேக் கோம் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கோம் பண்ணுறது ஜஸ்ட் லைட்டாக கோம் பண்ணணும். ரொம்ப டீப்பாக பண்ணக்கூடாது, இல்லைன்னா பேக் கோமிங் கலைஞ்சிரும். இப்போது இந்த இடத்துல சென்டரில் இப்படி பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பின் பண்ண இடத்துலையும் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி அதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹேர் பின்ஸ் நகராமல் இருக்கும். இந்த கோம்போட பேக் சைடு யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஹேரை புல் பண்ணி விட்டோன்னா அந்த பஃப் இன்னும் கொஞ்சம் ஈவனாக வரும். இப்போது சைட்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கிறேன். இதையும் நான் ரெண்டாக இப்போ பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் பேக் கோம் பண்ணிக்கிறேன். இது 2 லேயரையும் தனித்தனியாக இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிவிட்டு இப்போது இதை கோம் பண்ணி இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் பின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சமாக ஹேர் எடுத்துட்டு அதை அகெயின் 2 லேயர்ஸாக எடுத்துட்டு அதையும் பேக் கோம் பண்ணி இதே மாதிரி பின் பண்ண போகிறேன். எனக்கு வீடியோ எடுக்கும்போது சரியாக ஆங்கிள் நான் பார்க்கல, அதனால் இது கொஞ்சம் என் கையை மறைச்சிக்கிற மாதிரி இருக்குது. நான் அந்த சைடு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த சைடும் பண்ணியிருக்கேன். பேக் கோம் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே கோம் பண்ணிவிட்டு சென்டரில் கொண்டு பின் பண்ணிக்கணும். இன்னும் செட்டிங் ஸ்ப்ரேலாம் போட்டு பண்ணோன்னா நல்லாவே இந்த பஃப் போல்டாக தெரியும். இது சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நல்லா பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் இதுக்கு மேலே திருப்பி நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீழே உள்ள ஹேரை கோம் பண்ணிக்கலாம். இப்போ கோம் பண்ணும்போது அந்த பஃப் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி சாஃப்டாக கோம் பண்ணணும். இப்போ நான் இதை பின்னல் போட ஆரம்பிக்கிறேன். நார்மலாக நம்ம 3 கால் பின்னல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு அடியில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் வந்து ஆரி ஜடை எடுத்துக்கிறேன். ஸோ ஆரி ஒர்க் பண்ண ஜடை, அதில் வந்து எண்டில் ஹூக் இருக்கும், இன்னொரு எண்டில் அந்த சுங்கெல்லாம் அட்டாச் பண்ணி ரெடியாகவே இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு மேலே அதில் வேறு எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதிலே ரோப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோப்பை நம்ம பின்னி வச்சுருக்கிற ஜடையில் கட்டிக்கலாம். இப்போ அந்த ரெடிமேட் ஜடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இடத்துல ரோப் கொடுத்துருப்பாங்க, பிளாக் ரோப், அதை கட்டிக்கலாம். பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ரோப் போட்டு கூட கட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பன், இதை எடுத்து நான் பின் பண்ணிக்கிறேன். அந்த பன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு வேணி, இது ரியல் ஃப்ளார் வேணி. இதை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் மல்லிப்பூ வேணி, அதையும் கீழே இந்த மாதிரி இழுத்து கட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே சென்டரில் ரவ் போட்டு கட்டுறது ஆர் ஹேர்பின் போட்டு செக்யூர் பண்ணுறது பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஆர்டிஃபிஷியல் பன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு பெண்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ரெடிமேட், அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆரி ஜடைக்கு பதில் நீங்கள் வந்து இந்த பெண்டன்ட்டே வந்து நீங்கள் ஜடை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். ஏன்னா ஆரி ஜடை ரெடிமேட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பின்னி வச்சு நெட்டு போட்டிருக்கிற மாதிரி ரெடிமேடாக பிளெயின் ஜடை கிடைக்குது. ஸோ அதை கூட இதே மாதிரியே நீங்கள் ஹூக்ஸ் இருக்கும், அதை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ரோப் வச்சு கட்டிட்டு அந்த ஜடை முழுக்க உங்களுக்கு பெண்டன்ட்ஸ் எத்தனை வேணுமோ வச்சுட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த பில்ல ஜடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.